சாதிவாரி கணக்கெடுப்பு கோரி போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் உரையாற்றி வருகிற நிலை காட்சிகளை பேரையும் வரிசையில் நிற்க வைத்து ஆளுக்கு ஒரு பந்தை அப்படி கொடுக்கும்போது எல்லோருக்கும் மகிழ்ச்சி. இது ஒரு சாதாரண மாடு மேய்க்கிற சிறுவன் சொல்லுகின்ற செயல். அதே நேரத்தில் நாம் என்ன சொல்லுகிறோம்? ஒவ்வொரு சமுதாயமும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற அந்த கணக்கை எடுங்கள். ஏன் எடுக்க தயங்குகிறீர்கள்? அதனாலே என்ன உங்களுக்கு நன்மைதானே கிடைக்கும், பேர் தானே கிடைக்கும். ஒவ்வொரு முதலமைச்சரும் ஒவ்வொரு காலகட்டத்திலே இடஒதுக்கீடு கொடுத்தாலும் அது சரியாக பங்கிடப்படவில்லை என்ற நிலையிலே தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நாம் செய்கிறோம். இந்த அறப்போராட்டத்தை நாம் செய்கிறோம். அதனாலே இது சம்பந்தமாக கோட்டைக்கு போகாத நான் கோட்டைக்கு போய் முதலமைச்சரை சந்தித்து மற்ற அமைச்சர்களெல்லாம் அமர்ந்திருக்க, செயலாளர்களெல்லாம் நிறைய செயலாளர்கள் கூடியிருக்க, தலைமை செயலாளர் எல்லோரும் இருக்க, நான் 35 நிமிடம் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு நீதிபதி அல்லது ஒரு வழக்கறிஞர் வாதிடுவது போல 35 நிமிடம், என்ன சொல்ல போனால் வகுப்பெடுத்து 35 நிமிடம் எப்படி பிரித்து கொடுப்பது, யார் யாருக்கு கொடுப்பது என்று. அதனால இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. 1 மாதம் 2 மாதத்தில் கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொடுங்கள் என்று சொல்லுகின்றோம். இது சில பேருக்கு குடையெல்லாம், குடைச்சல் வரலாம், சில பேருக்கு குமண்டலாம், சில பேர் வாந்தி எடுக்கலாம். அதற்காக சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கக்கூடாது. அது எங்கே நடக்கக்கூடாது? தமிழ்நாட்டில். தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு வழிகாட்டி என்று நாம் சொல்லுகின்றோம், பெருமையோடு சொல்லுகின்றோம். நம்முடைய கௌரவ தலைவர் சொன்ன மாதிரி சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் சமூக நீதியின் பிறப்பிடம். மறைந்த என்னுடைய நண்பர் கலைஞர் அவர்களை இடஒதுக்கீடு பங்கீடு சம்பந்தமாக 7 நாள் சாலை மறியல் போராட்டத்திற்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு கோரி மாவட்டந்தோறும் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் சென்னையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசிய காட்சிகளை பார்த்தோம். இடஒதுக்கீடு என்பது மக்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்துக் கொடுப்பது என்றும், அனைத்து சமுதாய மக்களும் வளர வேண்டும், படிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.